Hey all, welcome to Johari Creation. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பேக் நெக் மார்க் பண்ணி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக் நெக் டிசைன் பார்த்தாலே ஃப்ரண்ட்டுக்கும் ஹேண்டுக்கும் நம்ம ஒர்க் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் டிசைன் தான். பேக் நெக்கோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் 8 inch மார்க் பண்ணியிருக்கேன். அகலம்னு பார்த்தா 7 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஜரி ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்துட்டு துலிப் பிராண்டில் நம்பர் 14. சில்க் த்ரெட் ஜரி ஒர்க் எல்லாத்துக்குமே நான் வந்து துலிப் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஜரி த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா டயால்ஜியில் 754 அந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், கோல்டன் கலருக்கு மட்டும். இப்போ ஜரிக்கு வந்து நம்ம எப்படி வந்து என் நாட் போடணும் அப்படின்னா, அந்த ஜரி த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 4 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து 1 ரொட்டேட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்ச மாதிரி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இதே வந்து நீங்கள் 2 டைம் பண்ணணும், அப்போ தான் வந்து நாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நாட் போட்டாச்சு. ஸோ மீதி இருக்க த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஜரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒர்க்குக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த த்ரெட்டை வெளியே இழுங்க. ஸோ ஒரே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வாங்க, ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம். ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே சைஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே சைஸில் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும் செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச் வந்து எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 4 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 4 லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் நாட் வந்து போட்டுக்கிறேன். என் நாட் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சுகர் பீட்ஸ்க்கு வந்துட்டு நான் வுட்டன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட் பார்த்திங்கன்னா நரம்பு தான். இது வந்து ஒண்டர் நைலான் இன்விசிபிள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 வருது. இது வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து ஜரிக்கு வந்து எப்படி வந்து என் நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து முடிச்சு போடணும். நரம்பில் வந்து எப்பயுமே வந்து முடிச்சு போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி நாட் போட்டுடலாம். நம்ம ஜரிக்கு வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நரம்புக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு லாஸ்ட்டாக ரிமைனிங் இருக்க நரம்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் பீட் பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரிஸோ பிராண்டு. ஸோ ப்ரிஸோ எப்பயுமே நல்லாயிருக்கும் சுகர் பீட்ஸில். இப்போ நீடில் சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜரிக்கு வந்து எப்படி வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ நரம்புக்குமே வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியே இழுத்துக்கோங்க. 2 சுகர் பீடாக வந்துட்டு லோட் பண்ணுங்கள். எப்பயுமே 2 சுகர் பீட் மட்டும் லோட் பண்ணுங்கள். 3 or 4 சுகர் பீட் வந்து லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் இருக்காது. ஸோ எப்பயுமே வந்து 2 பீடாக வந்துட்டு லோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி இருக்கும், நகராமல். ஸோ இப்போ சுகர் பீட் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துடலாம்.
அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டோன் வந்து ஒட்டுறதுக்காக நான் வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். 1.8 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு நமக்கு வுட்டன் நீடில் வந்து நீடில் இல்லாமல் அந்த உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை முன்னாடி அந்த சுகர் பீட் ஒர்க் பண்ணதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இது எதுக்குன்னா ஸ்டோனோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ அந்த வுட்டன் நீடில் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் மெஷர் பண்ணிக்கிட்டதை மெஷர் பண்ணிகிட்டே வரேன். ஒரு டாட் வச்சுட்டே வாங்க. நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணதில் ஒரு டாட் வச்சுட்டே அந்த நெக் ஃபுல்லாக நான் அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக டாட் வச்சுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் அதே வுட்டன் நீடிலில் நீங்கள் டாட் வச்சதுக்கு பக்கத்தில் மறுபடியும் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 2 டாட்டுக்கும் நடுவில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த வுட்டன் நீடில் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 டாட்டுக்கும் நடுவில் இன்னொரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெத்தடை மறுபடியும் அப்படியே ஃபுல்லாக பேக் நெக் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக டாட் வச்சு மெஷர் எடுத்துட்டாச்சு. இது வந்து ஸ்டோனுக்கான மெஷர் தான். இப்போ நான் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாரீ கலரில் கூட ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோன் வந்து ஒட்டுறதுக்கு வந்துட்டு நான் ஃபெவிகாலில் ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5 ஸ்டோனுக்கு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கம் வச்சுக்க போகிறோம். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான கம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த நீடிலுக்கு பின்னாடி கொஞ்சம் கம் வச்சுட்டு அதில் நம்ம ஸ்டோனை ஒட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் ஒட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி பேக் நெக்கில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை சுற்றி நான் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதுக்கும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 2 சுகர் பீடாக லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் வந்து கரெக்டாக வரும். எப்பயுமே சுகர் பீட் வந்து 2 லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இப்போ முடித்ததுக்கப்புறமா ஸ்டோனுக்கும் அந்த சுகர் பீட்க்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். எடுத்து வெளியே வந்து இழுத்துக்கோங்க. இப்போ சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோனுக்கும் சுகர் பீட்க்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் எடுத்து வெளியே இழுத்துட்டு என் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், சர்க்கிள் ஷேப். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ என் நாட் போட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நார்மல் நீடிலில் நம்ம நார்மலாக கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். சாண்டில் கலர் த்ரெட், இந்த த்ரெட் தான். ஸோ இதை ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வந்து பீட் ஒர்க் வந்து நம்ம சிங்கிள் பீட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம். அந்த கேப்க்கு நடுவில் ஃபுல்லாக நான் இப்போ வந்து 3mm பீட் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் பீட் வைக்கிறதுக்கு நீங்கள் ஆரி நீடிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் நீடிலில் வந்து யூஸ் பண்ணி நான் அந்த சிங்கிள் பீட் வந்து வச்சுக்கிறேன். அந்த கேப்ஸில் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டே வர போகிறோம். 3mm பீட் தான். உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எதுவும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் பீட் வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் பீட் வைக்கும் போது மறுபடியும் இன்னொருக்க அந்த நீடில் வந்து எடுத்து அந்த பீட்குள்ளே கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் பீட்க்கு மட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ஃப்ரேமை திருப்பி தான் வந்து நாட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடாமல் நம்ம வந்து ஆரி நீடில் வச்சே வந்து இந்த நாட் போடலாம். ஸோ நீங்கள் ஃப்ரேமை வந்து திருப்பாமல் இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜரிக்கு யூஸ் பண்ண நீடில் எடுத்து நார்மலாக நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் எப்படி வந்து என் நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் கீழே. இது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி 4 த்ரெட் நமக்கு வருமோ அது மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம நாட் போட்டுட்டு கீழே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் நாட் விழுந்தோடனே.
இப்போ ஓவராலாக டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன் தான். இதுக்கு ஹேங்கிங்ஸ் எதுவும் கிடையாது. கிளாத்லேயே தான் நம்ம ஹேங்கிங்ஸ் வைக்க போகிறோம். அதனால் ஆரி ஹேங்கிங்ஸ் கிடையாது. பேக் நெக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் கொடுத்துருக்கோம். அதே டிசைன் தான். பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்லேயும். ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து நம்ம அதே தான் கொடுத்துருக்கோம் பார்டரை. நம்ம பேக் நெக்கு என்ன கொடுத்தோமோ அதே பார்டர் தான் வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து புட்டாஸும் வச்சுருக்கோம். ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வச்சுட்டு 3 mm ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி வச்சு இந்த புட்டாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹேண்டுக்கு ஒரு 6 புட்டாஸ் வரும். இப்போ இதுதான் ஸ்லீவ் டிசைன். ஸோ நம்ம பேக் நெக் என்ன பண்ணமோ அதே தான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒர்க்கோட பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம பண்ண ஒர்க்கோட ப்ளவுஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பேக் நெக்கோட பேக் சைடு, இது ஃப்ரண்ட் நெக்கோட பேக் சைடு, அண்ட் இது ஸ்லீவ்ஸோட பேக் சைடு. ஹேண்டோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஜோ ஆரி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.